12th Standard Mathematics, Chapter number 3, Theory of Equations, சமன்பாட்டியல். Example 3.15. 2 plus I மற்றும் 3 minus root 2 ஆகியவை x power 6 minus 13 x power 5 plus 62 x power 4 minus 126 x cube plus 65 x square plus 127x மைனஸ் 140 0 என்னும் சமன்பாட்டின் மூலங்கள் எனில் அனைத்து மூலங்களையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அனைத்து மூலங்களையும் காண்கன்னா இது 6 படி சமன்பாடு. அப்போ 6 படி சமன்பாடுனா 6 ரூட் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் எத்தனை ரூட் நம்ம கைவசம் இருக்குது? 2 + I ஒரு ரூட்டு, 3 minus root 2 இன்னொரு ரூட் இருக்குது. அப்போ 2 ரூட் இருக்குது. அப்போ எத்தனை ரூட் தேவை? 6 ரூட் தேவை. அப்போ எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 + Iனா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு தெரியும் இல்லையா? அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாவே என்ன அர்த்தம்? காஞ்சிகேட் இன்னொரு ரூட் வரும்னு தெரியும். அப்போ 2 + Iனா இன்னொரு ரூட் 2 - I. அப்போ இதில் ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கடுத்து இது இரேஷனல் நம்பர், அதாவது விகிதமுறா எண்கள். அப்போ 3 minus root 2னா இதனுடைய காஞ்சிகேட் 3 + root 2. அப்போ இங்கே ஒரு ரூட் வந்துடுது. அப்போ இங்கே ஒரு ரூட்டு, இங்கே ஒரு ரூட்டு 2. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது இங்கே கண்டுபிடிச்சது 2 இருக்குது. அப்போ 4 ரூட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 4 ரூட் மைண்ட்லேயே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்மளுக்கு தேவை மொத்தம் 6 ரூட்டு. அப்போ இருக்கிறது எத்தனை ரூட்டு? 4 ரூட்டு. அப்போ இன்னும் 2 ரூட் மட்டும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது இருக்குது. அதை எப்படி செய்யணும்னா, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, 4 இருக்கு இல்லையா? அந்த 4 ஈக்குவேஷனை உருவாக்கணும். அதாவது 4 லீனியர் ஈக்குவேஷனை உருவாக்கிட்டு அது 2 இருபடி சாம்பாடை உருவாக்கிட்டு அதை மல்டிபிள் பண்ணால் 4 டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது 4th டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 4th டிகிரி ஈக்குவேஷனை இந்த 6th டிகிரி ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணிவிட்டு, அப்படி டிவைட் பண்ணால் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது இருபடி சமன்பாடு கிடைக்கும். அதை சால்வ் பண்ணால் ஆன்சர் 2 ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 4 2 ஆன்சர் சமமாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி கால்குலேஷன். உங்களுக்கு கன்சால்டேட் பண்ணி சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இப் 2 + I அண்டு 3 minus root 2 ஆர் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x power 6 minus 13x power 5 plus 62x power 4 minus 126x cube plus 65x square plus 127x minus 140 0. Find all roots. அப்போ 6th ரூட் 6மே கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கால்குலேஷன் சிம்பிளாக தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா இது கவனமாக செய்யக்கூடிய சம்மு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனித்து பார்க்கணும். இப்போ கொடுக்கப்பட்ட மூலங்கள் given roots are, அவை என்ன கொடுத்துருக்காங்க? 2 + I ஒரு ரூட்டு, 3 minus root 2 இன்னொரு ரூட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சிகேட் கிடைக்கும், அதே மாதிரி இரேஷனல் நம்பருக்கு காஞ்சிகேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் 1 2 3 4 அந்த ரூட் எழுதியிருக்கும் பாருங்கள். இந்த எக்ஸு 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 ஏன் எழுதியிருக்குன்னா, ஒரு ஈக்குவேஷனை உருவாக்கணும்னா எல்லாமே எக்ஸாக இருக்கணும். அந்த பேசிஸ் எல்லாம் எக்ஸாக கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு ரூட் x is equal to 2 + I. இதனுடைய காஞ்சிகேட் என்ன? x is equal to 2 minus I. அப்போ ப்ளஸ் ஐனா மைனஸ் ஐ போடணும். அதுக்கடுத்து தேர்டு ரூட் பார்த்தீங்கன்னா given root 3 minus root 2. அப்போ இதனுடைய காஞ்சிகேட் பார்த்தீங்கன்னா 3 + root 2. அப்போ 1 2 3 4 4 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேப்பா. இதை ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக மாற்றணும். அதாவது ஒரு படியுடைய ஈக்குவேஷனாக மாற்றினீங்கன்னா இந்த வலது பக்கம் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ x - I, அதாவது 2 - I is equal to 0. இந்த -2 - I ஆயிரும், வேறு ஒன்றும் கிடையாது. இது இடது பக்கம் போனால் x - 2 + I is equal to 0. இது இடது பக்கம் போனால் x - 3 + root 2 is equal to 0. இது லாஸ்ட் இடது பக்கம் போனால் x - 3 - root 2 is equal to 0. அப்போ இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், இது லீனியர் ஈக்குவேஷன், இது லீனியர் ஈக்குவேஷன், இது லீனியர் ஈக்குவேஷன், வேறு ஒன்றும் கிடையாது. ஒருபடி சாம்பாடு. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இருபடி சாம்பாடாக மாற்றணும்.
குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மாற்றணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இன்னொரு இருபடி சமன்பாடை மாற்றணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 4 படி சமன்பாடாக வந்துடும். அழகாக ஆன்சர் போட்டுடலாம். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ரொம்ப யோசிச்சு எப்படி புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி இவ்வளோ டெவலப் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், இருபடி சாம்பாடு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இன்னொரு இருபடி சாம்பாடு வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 4 படி 4th டிகிரி ஈக்குவேஷன் வரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த இருபடி சாம்பாடு வரதை மட்டும் முதல்ல கவனிங்க. ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துக்கிட்டு ஆன்சர் எழுதியிருக்கேன், நல்லா கவனிங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2 மட்டும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ ரோமன் லெட்டர் 1 போட்டிருக்கேன் பாருங்க. முதல் இருபடி சமன்பாடு, அதாவது ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுமா? அப்போ x - 2 - i இன்ட்டு x - 2 + i = 0. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். அதை நல்லா கவனிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த இது பார்த்தீங்கன்னா x - 2 இங்கே இருக்குது, x - 2 இங்கே இருக்குது, இது ப்ளஸ் ஐ இருக்குது, இது மைனஸ் ஐ இருக்குது. அப்போ a + b இன்ட்டு a - b = a² - b² அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அழகாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போ a + b இன்ட்டு a - bனா a² - b² = 0. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் தான் a. அப்போ a² மைனஸ் b² செகண்ட் டேர்ம் தான். அப்போ b² i² போட்டாச்சு. அப்போ x - 2 2 - i² = 0. ஓகே, இந்த இடத்துல ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். i² = -1 நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஏற்கனவே ஏற்கனவே வச்சுருக்கோம். அதனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ i² வேல்யூ எவ்வளோப்பா? -1 நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ண போகிற நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அப்போ a - b ஹோல் இருக்கா? அப்போ a² + b² - 2ab மைனஸ் இந்த i² என்பது -1 மறந்துடாதீங்க. i² வேல்யூ -1 நம்மளுக்கு எப்படியே தெரியும். இதை சுருக்கி போடுங்க. x² போட்டேன், 2² 4 போட்டாச்சு. அப்போ -2 × 2 எவ்வளவு? 4. அப்போ 4x கூட போட்டுக்கலாம். இந்த இடத்த அப்படியே எழுதியிருக்கேன் பார்த்துக்குங்க. இது மைனஸ் இன்ட்டு மைனஸு +1. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா x² + 4 - 4x + 1 = 0. அப்போ ஃபைனல் ஆன்சர் ஆர்டர் ஆகுதுன்னா x² - 4x, அப்போ 4 1 எவ்வளவு? 5 = 0. அப்போ x² - 4x + 5 = 0. அப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது ஒரு இருபடி சமன்பாட்டு வடிவத்துக்கு வந்திருக்கான். ஏன்னா 6 படிவம் வேணும்னா ஃபஸ்ட்டு 2 தான் கண்டுபிடிச்சிருக்கான். அடுத்த நெக்ஸ்ட் 2 மல்டிபிள் பண்ணி இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ரோமன் 2 போட்டுறீங்க பாருங்களேன். இரண்டாம் இருபடி சமன்பாடு, அதாவது செகண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தம்பி, இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? இந்த விகிதமுறா எண்ணுக்கு வரக்கூடிய மூலங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? 3rd 4th அதை மல்டிபிள் பண்ணோம். அப்போ இதையும் கவர்ந்து கவனிச்சு பாருங்கள். இது x - 3, இங்கேயும் x - 3 இருக்குது, இது +√2 இருக்குது, -√2 இருக்குது. அப்போ a + b இன்ட்டு a - b, அப்போ a² - b² ஃபார்முலா தான் எழுதியிருக்கோம். அப்போ x - 3 2 - √2 = 0. அப்போ a - b ஹோல் போட்டிங்கன்னா இது a² + b² - 2ab அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இந்த √2² வெறும் 2, அப்போ -2 = 0. அப்போ x² அப்படியே போட்டேன், 3² 9 போட்டாச்சு. அப்போ -2 × 3 எவ்வளவு? -6x, இது -2 = 0. அப்போ ஃபைனலாக ஆர்டர் எழுதுனா x² எழுதியாச்சு, -6x அப்படியே எழுதிட்டோம், +9 -2 சிம்பிளை பண்ணால் +7 = 0. இது வரைக்கும் எத்தனை ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா? இது ஒரு செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் x² - 6x + 7 = 0. இது ரோமன் லெட்டர் 2க்குரியது. ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுட்டேன். அப்போ 1ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 4th டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு செகண்ட் டிகிரி கண்டுபிடிச்சி வச்சிட்டோம், இங்கே ஒரு செகண்ட் டிகிரி இருக்குது. அப்போ 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 4th டிகிரி ஈக்குவேஷன் வரும். கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ தேவையான 4 படி சமன்பாடு, த ரெக்வயர் 4th டிகிரி ஈக்குவேஷன்.
இந்த ரோமன் லெட்டர் 1ஐயும் ரோமன் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு வந்து 4th டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ 1 × 2 = 0 அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் =0 மல்டிபிள் பண்ண போகிறேன். கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா மிஸ்டேக் வந்துடும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, x². மொதல் x² × x² மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ x⁴ ஓகேப்பா. மறுபடியும் இந்த x² கம்ப்ளீட்டாக மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் வந்துருக்கு, போட்டாச்சு. அப்போ x² × -6x எவ்வளவு, -6x3. மறுபடியும் x² கடைசி வரைக்கும் மல்டிபிள் பண்ணிடுங்கப்பா. அப்போ x² × 7 எவ்வளவு, 7x². ஓவர். அதுக்கடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, அப்போ மைனஸு. அப்போ இது 4x × x², அப்போ -4x3 அப்ளை பண்ணியாச்சு. இது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ 6×24 x² இங்கே எழுதிருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து இந்த 4x 7 மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ -4 இங்கே +7, அப்போ -7×28x. அப்போ x² கம்ப்ளீட்டாக மல்டிபிள் பண்ணோம். அப்போ -4x கம்ப்ளீட்டாக மல்டிபிள் பண்ணோம். அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட் 5 மல்டிபிள் பண்ணால் 5x² இங்கே எழுதிருக்கு பாருங்கள். அதுக்கடுத்தது இது ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போ மைனஸ், அப்போ -6×30x, அப்போ -30x எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் தான். இப்போ 7 × 5 எவ்வளோப்பா, 35 இந்த எழுதிட்டு பாருங்கள். அப்போ ஆன்சர் வந்து x⁴ -6x³ + 7x² -4x³ + 24x² -28x + 5x² -30x + 35 0. கண்டிப்பாக நல்லா மல்டிபிள் பண்ணி போடுறான். அதுக்கடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டு x⁴ இங்கே எழுதிட்டிப்பா. அதுக்கடுத்து x³ பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இங்கே இடத்துல -6x3, இங்கே -4x3. அப்போ ஆன்சர் வந்து -10x3. ஓகே. அடுத்து x² பார்த்தீங்கன்னா 7x² இருக்குது, 24x² இருக்குது, 5x² இருக்குது. அப்போ 7 24 ஆட் பண்ண எவ்வளோப்பா, 31. 31 + 5 எவ்வளோப்பா, 36. அப்போ 36x². அப்போ x² இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 3ஐயும் ஆட் பண்ண, நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க, இருந்தாலும் கவனித்து பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து x மட்டும் இருக்குது. அப்போ x 28 மைனஸில் இருக்குது, இங்கே வந்து x வந்து -30 இருக்குது. அப்போ 28 -30 ரெண்டையும் ஆட் பண்ணால் -58x வந்துருச்சு. அப்போ அடுத்துக்கு வந்து கான்ஸ்டன்ட் மட்டும் மிச்சம் இருக்குது, 35 வந்துருச்சு. அப்போ ஃபைனலாக இந்த 4th டிகிரி ஈக்குவேஷன் x⁴ -10x³ + 36x² -58x + 35 0. அப்போ இது வரைக்கும் நீ மிஸ்டேக்கெல்லாம் வரணும். ஏன்னா கவுன்ஸ் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு வந்து 2 ரூட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ரூட்டை என்ன பண்ணால் 4 ரூட்டாக கன்வெர்ட் பண்ணான். ஃபஸ்ட்டு 2 ரூட் எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ரூட் எடுத்துகிட்டு இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அது ரெண்டையும் இருபடி சாம்பாட்டையும் மல்டிபிள் பண்ணி 4th டிகிரி ஈக்குவேஷனை வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த 4th டிகிரி ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறோம் நல்லா கொஞ்சங்க. ஏற்கனவே வந்து 6th டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 6th டிகிரி ஈக்குவேஷனை இந்த 4th டிகிரி ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு இருபடி சாம்பாடு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணால் ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இந்த இடம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா இதில் தப்புனாவே அப்புறம் எல்லாமே தப்பாயிரும். அதனால் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி மல்டிபிள் பண்ணி நல்லா கவனிக்கணும். அதுக்கு அடுத்தது டிவைட் பண்ண போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 6th டிகிரி ஈக்குவேஷனை வந்து நம்ம கண்டுபிடிச்ச 4th டிகிரி ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணோம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 1, x⁴ x⁴ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், x². ஸ்டெப்பு பின்னால் எழுதியிருக்கேன், இந்த இடத்துல கூட எழுதிரும் பாருங்களேன். ஸ்டெப் நம்பர் 1, x⁴ x² டிவைட் பண்ணால் x⁴ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், x² கிடைக்கும். அந்த x² தான் எழுதியிருக்கேன். இந்த x² இந்த டேர்மை பூரா மல்டிபிள் பண்ணும். அப்போ x² × x⁴ எவ்வளோப்பா, x⁴ 6 -10x³ × x² -10x⁵ plus 36x² × x², 36x⁴. அதுக்கடுத்து -58x × x² -58x³
ப்ளஸ் 35 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 35 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ கேன்சல் பண்ணால் எதிர்குறி போடணும், ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், டிவிஷனில் சொல்லியிருக்கோம். அப்போ ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ், ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ், ப்ளஸ்னா மைனஸ் எல்லாம் போட்டு இது கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் எழுதணும். அப்போ மைனஸ் 13 இருக்குது, ப்ளஸ்ஸு 10 இருக்குது. அப்போ ஆன்சர் எவ்வளோப்பா? மைனஸ் 5x⁵. இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ 62 36 மைனஸ் பண்ணால் 26x⁴. இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. 126x³ இருந்து ப்ளஸ் 58 ஸ்கொயர் பண்ணினா எவ்வளோப்பா? மைனஸ் 68x³. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. 65 35 போனால் ப்ளஸ் 30x² ப்ளஸ் 127x. இதை அப்படியே என்ன பண்ணிடணும்? இறக்கிடணும். ஏன்னா ஒன்று கேன்சல் ஆனால் ஒன்று என்ன பண்ணிடணும்? கீழே இறக்கிடணும். அதுக்கடுத்து ஸ்டெப் நம்பர் 2. அப்போ ஸ்டெப் நம்பர் 2 பொறுத்தளவுக்கு மைனஸ் 3x⁵ x⁴ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் 3x கிடைக்கும். அதுதான் எழுதியிருக்கேன். அப்போ மைனஸ் 3x என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணி போடணும். அப்போ மைனஸ் எக்ஸால் கம்ப்ளீட்டாக மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் 3x⁵ ப்ளஸ் 30x⁴ மைனஸ் 108x² ப்ளஸ் 174x² மைனஸ் 105x கிடைக்குது. இதெல்லாம் கிடைக்குது. மல்டிபிள் பண்ணி நான் தரவாக செக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை நல்லா பண்ணிடணும். அதுக்கடுத்து கேன்சல் பண்ணால் எதிர்குறி போடணுமா? அப்போ மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இது கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆன பின்னால் இதை சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் 26 மைனஸ் 30, அப்போ மைனஸ் 4x⁴, மைனஸ் 68 ப்ளஸ் 108, அப்போ ப்ளஸ் 40x³ ப்ளஸ் 30 மைனஸ் 174, அப்போ எவ்வளோ? மைனஸ் 144x². இது ப்ளஸ் 127, இது ப்ளஸ் 105. ரெண்டையும் ஆட் பண்ணால் 232x. இது ஒன்று கேன்சல் பண்ணிட்டா ஒன்று இறக்கணும்னு சொன்னால் அப்போ மைனஸ் 140 என்ன பண்ணிடணும்? அப்படியே இறக்கிடுங்க. அதுக்கடுத்து ஸ்டெப் நம்பர் 3. அப்போ மைனஸ் 4x⁴, அதே x⁴ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் 4. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ மைனஸ் 4 எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணும். அப்போ மைனஸ் 4 மல்டிபிள் பண்ணால் என்னென்ன கிடைக்குது? மைனஸ் 4x⁴ ப்ளஸ் 40x³ மைனஸ் 144x² ப்ளஸ் 232x மைனஸ் 140 எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ கம்பேர் பண்ணால் மேலே இருக்கக்கூடிய டேர்மும் கீழே இருக்கக்கூடிய டேர்ம் ஈக்குவலாக இருக்குது. மைனஸ் 4 மைனஸ் 4 ப்ளஸ் 40 ப்ளஸ் 40 மைனஸ் 144 மைனஸ் 144 ப்ளஸ் 232 ப்ளஸ் 232 மைனஸ் 140 மைனஸ் 140 இப்படி கிடச்சிருக்கு. அப்போ கேன்சல் பண்ணணும்னா எதிர்குறி போடணும். அப்போ எதிர்குறி மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே கேன்சல் ஆகிடுது. எல்லா டேர்மே கேன்சல் ஆகிடுது. அப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிட்டா 0 வந்தால் தான் நம்மளுடைய ஆன்சர் ரைட்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. அப்போ இது ஆன்சர் 0 வரலன்னா நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே தப்புன்னு அர்த்தம். அப்போ 0 வந்ததுனால இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். x² மைனஸ் 3x மைனஸ் 4 = 0. இதுதான் நம்மளுக்கு தேவையான இருபடி சாம்பாடு. ஒரு 4 படி சமன்பாட்டையும் ஒரு இருபடி சாம்பாட்டையும் மல்டிபிள் பண்ணால் 6 படி சாம்பாடு வரும். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனையும் ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 6th டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு 2 ஆன்சர் ஈஸியாக கிடச்சிட போகுது. அப்போ x² மைனஸ் 3x மைனஸ் 4 = 0ன்னு வச்சு நம்ம இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஈவு அந்த கோஷன் பார்த்தீங்கன்னா காரணின்னு சொல்லலாம், ஃபேக்டரின்னு சொல்லலாம், சமன்பாடுன்னு சொல்லலாம், ஈக்குவேஷன் எது வேணால் வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவை ஆன்சர். அப்போ x² மைனஸ் 3x மைனஸ் 4 = 0. ஏன்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாதான் ஆன்சர் கிடைக்கும், அதனால் 0ன்னு வச்சுக்கலாம். அப்போ x² மைனஸ் 3x மைனஸ் 4 = 0. அப்போ டி மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணும். 2 எண்களை பெருக்கினால் மைனஸ் 4 வர வேண்டும். அதே 2 எண்களை கூட்டினால் மைனஸ் 3 வரணும். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் மைனஸ் 4 அந்த சம் ஆஃப் த 2 ரூட்ஸ் இஸ் மைனஸ் 3. அப்போ டி மெத்தடில் போட்டிங்கன்னா இந்த மைனஸ் 4 இருக்கு இல்லையா? அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 4 எவ்வளவு? மைனஸ் 4. அப்போ மைனஸ் 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் எவ்வளவு? மைனஸ் 3. அழகாக கிடைக்குது. அப்போ +1 ஒரு ஆன்சர், -4 ஒரு ஆன்சர். இது ஃபேக்டரைஸை மாற்றினா x + 1
எக்ஸ் மைனஸ் ஃபோர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் சீக்வல் டு ஜீரோ, இது ஒரு ஃபேக்டராக கிடச்சிருக்கு. தனித்தனி ஃபேக்டராக பிரித்தா எக்ஸ் ப்ளஸ் ஒன் சீக்வல் டு ஜீரோ, எக்ஸ் மைனஸ் ஃபோர் சீக்வல் ஜீரோ. அப்போ எக்ஸுக்கு ஆன்சர் -1 கிடைக்கும், எக்ஸுக்கு ஆன்சர் 4 கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு -1, எக்ஸுக்கு +4 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ ஏற்கனவே 4 ஆன்சர் இருக்குது, இங்கே 2 வருதா, 6 மொத்தம் நம்மளுக்கு தேவையான இந்த 6 ரூட்ஸ் கிடச்சிருது. அதுதான் ஆன்சர் ஃபைனலைஸ் பண்ணுறப்ப த ரெக்வயர் 6 ரூட்ஸ் ஆர், தேவையான 6 மூலங்கள். அப்போ 2 + i அவங்க கொடுத்தது, நம்ம கண்டுபிடிச்சது 2 - i ஒரு ரூட்டு. 3 - √2 அவங்க கொடுத்தாங்க, 3 + √2 நம்ம போட்டது. அதுக்கடுத்து இந்த -1 இங்கே இருக்குது, +4 இங்கே இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6, அப்போ மொத்தம் 6 ரூட் கிடச்சிருச்சு. இந்த சம்மு கொஞ்சம் கூடுதலாக டைம் பிடிச்சாலும் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக வரும். அடுத்த சம்முக்கு போகலாம், ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 3.16. x⁴ - 9x² + 20 = 0 என்னும் சமன்பாட்டை தீர்க்க. சால்வ் த ஈக்குவேஷன் x⁴ - 9x² + 20 = 0. அப்போ சமன்பாட்டை தீர்க்கனாவே மூலங்கள் கண்டுபிடிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா 4 படி சமன்பாடு, அதாவது 4th டிகிரி ஈக்குவேஷன். அப்போ 4th டிகிரி ஈக்குவேஷன்னாவே 4 ஆன்சர் வரணும், 4 ரூட்ஸ் வரணும் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த சம்மை ரீட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் எக்ஸு, x², x³, x⁴ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸு கிடையாது, அதே மாதிரி x³ கிடையாது. அப்படி கிடையாதுனாவே நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக போடலான்னு அர்த்தம். எப்படின்னு பாருங்களேன். முதல்ல சொல்யூஷனை எழுதிட்டு இங்கே பாருங்கப்பா, நல்லா கவனிங்க. அப்போ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு கிவன் ஈக்குவேஷன் x⁴ - 9x² + 20 = 0. அப்போ இதில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த குவாட்ராட்டிக் ஃபார்மில் மாற்றணும். இந்த 4th டிகிரியை குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு மாற்றணும். எப்படின்னா அப்போ x² என்ன பார்த்தோம், அப்போ x⁴ வந்துருச்சு, மைனஸ் அப்போ 9 இன்ட்டு இது x² இப்படி வைங்க, +20 = 0 இப்படி வச்சுக்கிட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் இருபடி சமன்பாட்டு வடிவத்துக்கு மாற்றலாம். அப்போ இந்த x² பதிலாக நம்ம ஏதாவது t வைக்கலாம், m வைக்கலாம், லாம்டா வைக்கலாம், y வைக்கலாம், என்ன வேணால் வச்சு செய்யலாம் x² பதிலாக. அப்போ லெட்ஸ் இந்த x² புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் ஒய்ன்னு வச்சதுனால நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா அப்போ y² - 9y + 20 = 0ன்னு மாறிடுது. அப்போ இந்த 4th டிகிரியை குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு மாற்றியிருக்கோம். அப்போ இருபடி சமன்பாட்டு வடிவத்துக்கு மாற்றிட்டு நம்ம சால்வ் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ டி மெத்தடில் போடுங்க. 20 2 எண்களை பெருக்கினால் 20 வர வேண்டும், அதே 2 எண்களை கூட்டினால் -9 வர வேண்டும். அப்போ the product of the two root is 20, the sum of the two roots is -9. அப்போ ஆன்சர் அழகாக போடலாம். அப்போ 4 × 5 எவ்வளோப்போ 5 20. அப்போ மைனஸ் தேவைப்படுறதுனால 2 பக்கம் மைனஸ் போடுங்க. அப்போ -4 -5, அப்போ மல்டிபிள் பண்ணால் -20 கண்டிப்பாக வந்துடும். ஆட் பண்ணால் எவ்வளோப்போ வருது, -9 வந்துடுது. அப்போ ஒய்யால் 2 பக்கம் டிவைட் பண்ணிடுங்க. ஃபேக்டரைஸ்காண்டி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஸ்ப்ளிட்டிங் மெத்தட்லையும் போடலாம். டி மெத்தட் தான் நம்மளுக்கு பெஸ்ட் மெத்தட். அப்போ y - 4 ஒரு ஃபேக்டர், y - 5 ஒரு ஃபேக்டர் = 0. அப்போ வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணால் y - 4 = 0, y - 5 = 0. அப்போ y = 4. அப்போ y = எவ்வளோப்பா 5. அப்போ ஒய்க்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஒய் வேல்யூ வேணாம், என்ன வேல்யூ வேணும், எக்ஸ் வேல்யூ வேணும். அப்போ இந்த இடத்துல போய் போடணும். அப்போ x² = y இங்கே போய் போடணும். கேஸ் 1 முதல் நிலை. அப்போ when y = 4, அப்போ 4 எனில் அப்போ x² எவ்வளவு y. அப்போ x² எவ்வளவு y எவ்வளவு 4. அப்போ x² 4ன்னா அப்போ x எவ்வளோப்பா √4. அப்போ √4னா எக்ஸ் +or - 2. அப்போ எக்ஸ் வேல்யூ
ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ கேஸ் 1 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 5 எடுத்து போட போகிறோம். y is equal to 5 எடுத்து போட்டிங்கன்னா இன்னொரு ஆன்சர் வரப்போகுது. இப்போ கேஸ் 2 when y is equal to 5 எனில் அப்போ x ஸ்கொயர் is equal to yன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்னது தான். அப்போ ஒய்க்கு வந்து 5 அப்ளை பண்ணுங்கள். அப்போ x ஸ்கொயர் is equal to 5. அப்போ x வந்து எவ்வளோப்பா √5. அப்போ ரூட்னாவே என்ன அர்த்தம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து விடும். தேர்ஃபோர் தேவையான 4 மூலங்கள். அப்போ 4th டிகிரி ஈக்குவேஷனால் 4 மூலங்கள், வேறு ஒன்றும் இல்லை. The required 4 roots are ஏற்கனவே 4 மூலம் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ முதல் மூலம் என்ன கண்டுபிடிச்சி வச்சோம்ப்பா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 ஒரு ஆன்சர், -2 ஒரு ஆன்சர், √5 ஒரு ஆன்சர், -√5 இன்னொரு ஆன்சர். ஏன்னா ஏற்கனவே எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. we know that x is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, 2 4 ரூட் வந்தாச்சு. நீட்டாக செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ 4 மூலங்கள் 2, -2, √5, -√5. தட்ஸ் ஆல். எடுத்துக்காட்டு 3.17 x³ - 3x² - 33x + 35 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. சால்வ் த ஈக்குவேஷன் x³ - 3x² - 33x + 35 0. அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னாவே அப்போ எத்தனை ஆன்சர் கிடைக்கும்? 3 ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இது முப்படி சமன்பாடு. திஸ் இஸ் கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். அப்போ 3 ரூட் கிடைக்குமா? அப்போ ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த குழுவுமே நம்மகிட்ட கொடுக்கல. அப்போ எந்த குழுவுமே கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபேக்டரைஸ் மெத்தட் போட்டோம் இல்லையா, அந்த லாங் டிவிஷன் மெத்தடு அதில் போட போகிறோம், இன்னும் கிடையாது. அப்போ சொல்யூஷன் எழுதுகிறப்ப முதல்ல ஈக்குவேஷனை முதல்ல எழுதுங்க. x³ - 3x² - 33x + 35 0. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது, திட்ட வடிவத்தில் இருக்குது. அப்போ திட்ட வடிவத்தில் இருந்தாவே நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிட்டால் போதும், இல்லாட்டி 0 சேர்த்து போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 1 - 3 - 33 இது 35. அப்போ நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு எந்த வேல்யூ வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இடம் எப்போவுமே 0 வரும் உனக்கு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 போடுங்க. இந்த ரிமைண்டர் வந்து 0 வருதா இல்லைன்னு பாருங்கள். வரலன்னா -1 போடுங்க. 0 வருதான்னு பாருங்கள். இல்லைனா 2 போடுங்க, -2 போடுங்க. இப்படியே போட்டே போகணும். இங்கே ஏற்கனவே வந்து 10th ஸ்டாண்டர்டில் படித்தா தான் 11th படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 போடுறேன்னு வச்சுக்கோங்க, மைண்ட்லேயே வச்சு போடுவோம். 1 இந்த இடத்துல 1 -2 அப்போ -35 0 வந்துருச்சு. அப்போ 1லேயே ஆன்சர் வந்துருச்சுப்பா. 1 கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எழுதணும், இல்லைனா தப்பாயிடும். இல்லைனா பென்சிலில் போட்டு நீ எழுதிக்கிட்டு அப்புறம் கூட எரேஸ் பண்ணிக்கலாம். அப்போ 1 0 ஆட் பண்ணால் 1 1 × 1 எவ்வளவு 1 -3 × 1 கூட்டினா எவ்வளோப்பா -2. இப்போ -3 1 கூட்டினா எவ்வளவு -2. 1 × -2 -2. இதை ஆட் பண்ணால் -35. இதை மல்டிபிள் பண்ணால் -35. அப்போ நான் ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு? ரிமைண்டர் 0. அப்போ மீதி 0. நம்முடைய நோக்கமே வந்து ரிமைண்டர் மீதி 0 தான் வரணும், மறந்துடாதீங்க. 0 வரலன்னா என்ன பண்ணணும்? -1 போட்டு கொண்டு வரணும். அதுக்கும் வரலன்னா 2 போட்டு கொண்டு வரணும். அதுக்கு வரலன்னா -2 போட்டு கொண்டு வரணும். அப்படியே போட்டு போனால் எப்படினாலும் வந்துடும். அப்போ ஒரு வேல்யூ 3 ஆன்சரில் ஒரு ஆன்சர் பிடிச்சிட்டோம். மிச்சது இருபடி சமன்பாடு. இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணினா நம்மளுக்கு இன்னொரு 2 ஆன்சர் கிடைக்க போகுது. அப்போ இது கான்ஸ்டண்ட்டு, இது எக்ஸு, இது x². அப்போ இருபடி சாம்பாடை மாற்றினா x² - 2x - 35 0ன்னு வச்சு போடுங்க. ஏன்னா 3 படி சாம்பாடுலேருந்து 2 படிக்கு வந்துட்டோம். அதாவது கியூபிக் பாலினாமிலேருந்து குவாட்ராட்டிக் பாலினாமிலுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த இடம் பாருங்கள், 2 எண்களை பெருக்கினால் -35 வரணும். அதே 2 எண்களை கூட்டினா -2 வரணும். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரூட்ஸ் -35, சம் ஆஃப் த 2 ரூட்ஸ் -2. டி மெத்தட் தான் போடணும், அதான் ஈஸி. அப்போ -35 எடுத்துக்கோங்க.
அப்போ 5 இன்ட்டு 7 எவ்வளோப்பா 35. அப்போ இங்கே -2 வரதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போடுங்க, சரியாக போச்சு. அப்போ 5 இன்ட்டு -7 -35. 5 -7 எவ்வளவு -2 கரெக்டாக வருது. எக்ஸை பிரித்து விட்ருங்க. அப்போ x + 5 இன்ட்டு x - 7 = 0. இதுதான் ஃபேக்டர். வேல்யூவை மாற்றுங்க. அப்போ x + 5 = 0, x - 7 = 0. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், நல்லா கோணிங்க. அப்போ எக்ஸுக்கு -5 கிடைக்குது, எக்ஸுக்கு என்ன கிடைக்குது 7 கிடைக்குது. அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு ரூட் இருக்குது 1, இங்கே ஒன்று 2, இங்கே ஒன்று 3. அப்போ மொத்தம் 3 ரூட் வந்துருச்சா. தேர்ஃபோர் தேவையான மூலங்கள் 3 மூலங்கள் அப்படி எழுதணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். The required 3 roots are என்னென்னா 3 ரூட்ஸு. 1 ஒரு ரூட்டு, அதுக்கடுத்து 1, இந்த இடத்துல என்ன இருக்குது -5, 7. அப்போ 3 ரூட்டு நம்மளுக்கு தேவையானது 3 ரூட் வந்து கிடைச்சாச்சு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 ஒரு ரூட்டு, -5 இன்னொரு ரூட்டு, 7 ஒரு ரூட்டு. அப்போ 3 ரூட் கிடைச்சாச்சு. ரொம்ப ஈஸியானது, வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப தெளிவாக செய்யணும். அப்போ இந்த வீடியோவில் இது வரைக்கும் 3 பார்த்துருக்கோம். இன்னொரு சம்மு பார்க்க போகிறோம், ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 3.18. 2x³ + 11x² - 9x - 18 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. சால்வ் த ஈக்குவேஷன் 2x³ + 11x² - 9x - 18 = 0. அப்போ சால்வ்னாவே ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இது எத்தனை டிகிரி ஈக்குவேஷன், 3rd டிகிரி ஈக்குவேஷன், அதாவது முப்படி கோவை. அப்போ 3 ஆன்சர் இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் சம்மில் செஞ்சோம் இல்லையா, அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அப்போ இதில் கான்ஸ்டன்ட் x, x² x³ கரெக்டாக இருக்கா. அப்போ கரெக்டாக இருந்துட்டாவே நம்ம வந்து சொல்யூஷன் ஈஸியாக பண்ணிடலாம். முதல்ல வந்து 2x³ + 11x² - 9x - 18 = 0. முதல்ல கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுங்க. 2, 11, -9, -18 இதை எழுதிட்டு இந்த டிவிஷன் மெத்தடில் போடுங்க. இந்த இடம் எப்போவுமே 0 போட்டுருவீங்க. அப்போ இந்த இடத்துல வேல்யூ அப்ளை பண்ணால் x = 1 போடலாம். ரிமைண்டர் 0 வருதா இல்லையான்னு பாருங்கள். வரலன்னா -1 போடுங்க. அதுக்கு அடுத்தது 2 போடுங்க. இப்படியே போடணும். ஃபஸ்ட்டு 1 வந்து மைண்டில் எங்கே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 1 போடுறதா நினச்சிக்கோங்க. அப்போ இது 2, 1, 2 எவ்வளவு 2, இது 13, இது வந்து மைனஸ் எவ்வளவு +13. அப்போ எவ்வளோப்பா 4. அப்போ 1 × 4 4. அப்போ 0 வரவில்லை. அப்போ எக்ஸுக்கு 1 போட்டால் ரிமைண்டர் 0 வரலை. அதுக்கடுத்து -1 போட்டு பாருங்கள். -1 மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. -1 இங்கே போடுங்க. அப்போ எவ்வளவு 2, -2. அப்போ எவ்வளவு 9. அப்போ எவ்வளோப்பா -9. அப்போ -18. அப்போ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸா, +18, 0 வந்துடுது. அப்போ -1க்கு வருது. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் எழுதணும். இல்லாட்டி ரஃப் ஒர்க் மாதிரி போட்டு செஞ்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எழுதலாம். இப்போ -1க்கே வந்துடுது. அப்போ வந்த பின்னால் தான் -1 போடணும். அப்போ கூட்டுங்கப்பா 2, மல்டிபிள் பண்ணுங்கப்பா -2. அப்போ இதை ஆட் பண்ணுங்கப்பா 9. இதை மல்டிபிள் பண்ண எவ்வளோப்பா -9. இதை கூட்டினா எவ்வளோப்பா -9 9 18. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +18. அப்போ ஆன்சர் 0. அப்போ ரிமைண்டர் 0 வரணும். அப்படின்னா தான் இது ஆன்சர் ரைட்டு. அப்போ ரிமைண்டர் 0 வந்தனால எக்ஸுக்கு -1 ஒரு ஆன்சராக கிடச்சிருது. அதுக்கு அடுத்தது இருபடி சமன்பாடாக வந்துருச்சு. 3 படிங்கிறது எப்படி வந்திருக்கு, இருபடி சமன்பாடாக வந்துடுது. இதை வந்து இது கான்ஸ்டண்ட்டு, இது எக்ஸு, இது x². ஒரு இருபடி மாற்றுங்க. அப்போ 2 × x² 2x² + 9 × x எவ்வளோப்பா 9x. இது -18 = 0. இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியது உன்னுடைய சொந்த பொறுப்பு. இருந்தாலும் நான் டி மெத்தடில் போட்டு சொல்லிடுறேன். அப்போ இங்கே பாருங்கப்பா 2 × -18 எவ்வளோப்பா -36. முன்னால் நம்பர் கோஎஃபிஷியன்ட் தான் மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ மல்டிபிள் பண்ணால் -36 பண்ணோம்.
ஆட் பண்ணால் எவ்வளோப்பா வரணும்? 9 வரணும். அப்போ டி மெத்தடில் போட்டால் 1 × 36 36. அப்போ மைனஸ் போடுங்க. அப்போ -36 இதில் வரல. அப்போ 2 × 18 36. இப்போ இதில் இதுக்கு மைனஸ் போட்டாலும் ஆன்சர் ஆட் பண்ணால் 9 வரல. அதுக்கடுத்து 3 12 36. அப்போ இதில் வந்து இதுக்கு மைனஸ் போட்டிங்கன்னா 12 × -3 -36. 12லேருந்து 3 மைனஸ் பண்ண எவ்வளோப்போ 9 கரெக்டாக வருது. அப்போ இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சரு. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்? ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல எந்த நம்பர் வந்தாலும் டிவைட் பண்ண சொன்னால் அப்போ 2x² வந்து ரெண்டு பக்கமும் 2x 2xஆல் டிவைட் பண்ண மறந்துடாதீங்கப்பா. அப்போ x² மட்டும் இருந்தால் x போடுங்க, 2x² இருந்தால் 2x 2x போடுங்க. நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி போட்டுருக்க வேற இல்லை. அப்போ 2 6 12. அப்போ இதனுடைய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2x - 3 ஒரு ஃபேக்டர், x + 6 ஒரு ஃபேக்டர் = 0. அப்போ இது ரைட்டாக தப்பான்னு செக் பண்ணுங்கள். 2x மல்டிபிள் பண்ணால் 2x², -3 + 6 மல்டிபிள் பண்ணால் -18 கரெக்டாக வருது. அப்போ நம்ம ஃபேக்டர் ரைட்டுன்னு அர்த்தம். அப்போ வேல்யூவை மாற்றினா 2x - 3 = 0, x + 6 = 0. அப்போ 2x = 3. அப்போ x எவ்வளோப்பா? 3/2. இங்கே x எவ்வளோப்பா? -6. அப்போ ஆன்சர் எத்தனை கிடச்சிருக்குப்பா? 3 ஆன்சர் கிடச்சாச்சு. அப்போ 1 2 3. அப்போ 3 ஆன்சர் வந்தாச்சு. அப்போ 3 ஆன்சர் வந்தாச்சுன்னா எக்ஸுக்கு -1 வந்திருக்கு, 3/2 வந்திருக்கு, -6 வந்திருக்கு. தேர்ஃபோர் தேவையான 3 மூலங்கள், 3ன்னு ஏன் எழுதுறீங்கன்னா மறந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி எழுதுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா 3 கண்டுபிடிச்சுங்கிற கான்சன்ட்ரேட்காண்டி, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ the required 3 roots. ஃபஸ்ட்டு வந்து -1 ஒரு ரூட்டு, அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? 3/2 ஒரு ரூட்டு, அதுக்கடுத்து -6 வந்து ஒரு ரூட்டு. அப்போ எத்தனை ஆன்சர் மொத்தம் கண்டுபிடிச்சிருக்கான்? 3 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கான். இந்த 3மே தேவையான ஆன்சர் தான். அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா செய்யணும். ஏன்னா இந்த சமப்பூரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து என்னுடைய தொடர்ச்சி அப்படியே பார்ப்போம். கண்டினியூவாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக விளங்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.